ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2011 ஒரு பிரிட்டிஷ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த காலர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மேரி கீ. இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்க ஹஸ்பண்டு ஒரு மோசமான பேர் வழி, அந்த ஆள் படுத்தின கொடுமை தாங்க முடியாமல் எப்போ அவங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நேராக இனிமேலாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டுக்கு குடியேறாங்க. இப்போ வழக்கமாக ஒரு புது வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அங்கே ஒரு ஃபோனை பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த ஃபோனை எடுத்து ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படி செட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இப்படி மெயினாக ஒரு இடத்துல அப்படி செட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபோனில் இவங்களுக்கு ஒரு கால் வருது. சரி, என்னடா அது கால் வருது அப்படின்னு சொல்லி கால் எடுக்கிறாங்க. எடுத்தால் ஒரு லேடி, ஆமாம் அங்கே பாபி இருக்காரா அப்படிங்கிறாங்க. பாபியா? யார் அந்த பாபி? மேடம், ராங் நம்பர் மேடம், நீங்கள் எதோ தெரியாமல் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இவங்க வச்ச நொடியிலேயே திருப்பியும் கால் வருது. என்னங்கடா இது அப்படின்னு திருப்பி எடுத்தால் அதே லேடி, ஹலோ பாபி அங்கே இருக்காரா இல்லையான்னு தானே கேட்டேன், நீங்களா கட் பண்ணுன்னு அர்த்தம், நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு கேட்குது அந்த லேடி. ஏம்மா என் வீட்டுக்கு கால் பண்ணி நீ ஏன் யாருன்னு கேட்டேன், என்ன அர்த்தம், கால் பண்ணது நீமா, உன் பேர் என்ன நீ சொல்லும் போத அப்படின்னா, என் பேர் ரோஸ் அப்படிங்கிறாங்க அந்த லேடி. சரி, ஓகே, இப்போ அந்த பாபியெல்லாம் இல்லைம்மா, அப்படி ஒரு நபரே கிடையாதுமா இங்கே அப்படின்னா. என்னங்க, நேற்று தான் உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தேன் நான், அப்புறம் கேட்டால் இப்போ இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்ல போக கதாநாயகி, இங்கே வருமா, நான் ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன், லைஃப்பில் அனுபவிக்கக்கூடாத எல்லா கொடுமையும் அனுபவிச்சுவிட்டு இப்போ தான் நிம்மதியாக வாழலான்னு வந்திருக்கேன், என்னை வெறுப்பேற்றுறதுக்குன்னே கால் பண்ணி என்னை கடுப்பேற்றாத, கம்முன்னு ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, இதே கால்ஸு திருப்பியும் கதாநாயகிக்கு வர ஆரம்பிக்குது. எடுத்து பேசினா அதே ரோஸ் தான். இவங்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுறாங்க, கோவத்துடைய உச்சிக்கு. இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், இவ்வளோ தான் நான் உனக்கு சொல்லுவேன் அப்படிங்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டை தெரியும், இந்த வீட்டில் இருக்க ஆளை தெரியும்னே சொல்லிட்டு தெரிறிய, முதல்ல உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக நீ இங்கே கால் பண்ண அப்படின்னு கேட்டால், ஏம்மா நானே அந்த வீட்டில் தான்மா இருந்தேங்குது அந்த அம்மா. உடனே இங்கே தான் இருந்தியா, இங்கே பாரு கதையை சொல்லாத, அது எப்படி இருக்கும், அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னா, உன் வீட்டு கிச்சனை போய் பாரு, அங்கே ஒரு ரோஜாப்பூ படம் ஒன்று செவத்தில் வரைஞ்சி வச்சுருப்பேன் அப்படிங்குது அந்த அம்மா. சரி, ஓகே அப்படின்னு போய் பார்த்தா உண்மையாக அந்த அம்மா ரோஸ் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு படம் அந்த செவத்தில் வரையப்பட்டிருக்கு. கதாநாயகி, ஆமாம் இதுக்கு முன்னாடி குடியிருந்தேன்ல, வரைஞ்சிருப்ப நீ அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, முதல்ல நான் சொல்கிறது தெளிவாக கேளு, நான் 1979 பேசுகிறேன் இப்போ அப்படின்னு அந்த அம்மா சொல்ல போக கதாநாயகிக்கு ஒன்றுமே புரியல. 1979 கால் பண்ணுறியா, என்ன நம்ம ப்ரெசண்ட்டில் இப்போ இல்லை இருக்கோம், எப்படி இப்போ கால் பண்ண முடியும் அந்த அம்மா அப்படின்னு ஒன்றும் புரியலை. இதில் அந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா, அந்த அம்மா ஏற்கனவே அந்த அம்மாவுடைய கணவன் கொடுமை தாங்காமல் அந்த அம்மா தூக்கிலே தொங்கிருச்சு. தூக்குல தொங்கி செத்து போன அந்த சாந்தி எப்படியா இப்போ கால் பண்ண முடியும் அப்படின்னு கதாநாயகிக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, 1979 தான் அந்த லேடி பேசுது அப்படின்னு. இது எப்படி சாத்தியம், ஒரே நேரத்தில் ரெண்டு வேறு காலகட்டங்கள்லேருந்து எப்படி ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் கதாநாயகிக்கு அப்போ வரைக்கும் புரியலை. இது மட்டும் புரியலைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவங்களுக்கே புரியாத, நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு செர்ஜியோ கேசி அப்படிங்கிற நபர் எழுதி மேத்யூ பார்க்கில் இயக்கின ஒரு படம் இது. இந்த படத்தை பார்த்து தான் 2020 சவுத் கொரியன் படமான சூப்பர் நேச்சுரல் ஹாரமாக இல்லை ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படமாக வெளியான த கால் படம் வெளியாச்சு. ஆனால் அவங்க ரொம்ப டீசெண்டான பார்ட்டி. அந்த படத்துடைய விக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் 2011 த காலர் அப்படின்னு சொல்லி அந்த விக்கியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதிலிருந்து தான் நாங்கள் அப்படியே தழுவி எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் நம்மூரை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கதை எடுத்தோம், அது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம், நான் சொல்கிறது காப்பியே இல்லை, இன்ஸ்பயர் ஆகியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட அதை பேரளவில் கூட இந்த படத்தில் இருந்தால் நாங்கள் இன்ஸ்பயர் ஆனோம், எங்களுக்கு இந்த கதைக்கு அந்த நாட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதிலிருந்து தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு கூட நம்ம வெளியே சொல்லிக்க மாட்டோம் இப்போயும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக வெளியான ஹவுஸ்மேட்ஸ் படம் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட இதே பாணியில் இந்த மாதிரி அந்த கோர் பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் அது. ஆனால் அவங்க எங்கேயும் அதை மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் இந்த 2 கதாபாத்திரங்களும் எப்படி கான்டாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அந்த மீடியம் இருக்குது இல்லையா, அதை ஒரு டெலிஃபோன் அப்படின்னு சொல்லி இவங்க காமிச்சிருந்தாங்க இல்லையா. ஆனால் அந்த படத்தை நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த செவத்திலே எழுதி 2 குடும்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விடப்பட்டிருக்கும். மற்றபடி இந்த படம் அவங்களுடைய ரேஞ்சுக்கு
ஒரு ஹாலிவுட் படம். இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரிட்டிஷ் ஹாரர் படம் அது. ஸோ அவங்களுடைய லெவலுக்கு எந்த மாதிரி காட்சிகளை வச்சு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு படத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியாக சொன்னால் வருமோ அதுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பல மாற்றங்களை பண்ணி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸை. ஆனால் இந்த படம் நான் ஹவுஸ்மேட்ஸ் பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி இந்த கதையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், ஒன்று மிராஜ், இன்னொரு படம் அந்த படப்பேர் ஞாபகம் வரலையே அப்படிங்கிற மாதிரியே நமக்கு மைண்டில் நின்றுச்சு. அது த காலர் தான். செம்மையான ஒரு படம் இது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய ஆச்சரியமே என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படம் 1 மணி நேரம் 32 நிமிஷம் தான் ஓடும். 1.5 மணி நேரம் சின்ன படம். இதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்களை பேக் பண்ணி அடுத்தடுத்து பஞ்சா பறந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்க போகுது, எதுக்காக அந்த ரோஸ் நம்ம கதாநாயகியான மேரிக்கு கால் பண்ணணும், இப்போ என்ன வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த லேடி இப்போ கால் பண்ணுது, எதை மாற்றுறதுக்காக அந்த லேடி கால் பண்ணுதுங்கிற அந்த கேள்வி நம்ம மைண்டில் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் கேரக்டரு அதை கவுண்டர் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கும் இந்த படம். 2011 இப்படி ஒரு சப்ஜெக்டை யோசிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள், ப்ரிடிக்டே பண்ண முடியாத அடுத்தடுத்த காட்சிகளை கொண்ட ஒரு படம் இது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா ரச்சேல் லீஃபேவர் அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த பதபதைப்புங்கிறத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லோர்னா ரேவர் அதுவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதான் அந்த ரோஸ்னு சொல்லி 1979 ஒரு லேடி கால் பண்ணுதே, அந்த லேடியை அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டு. இதில் அவங்களுக்கு சும்மா ஒரு 1-2 சீன் தான் சும்மா வர்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே அந்த ஃபோன் கால்ஸ் தான். வெறும் அந்த காலில் பேசக்கூடிய அந்த வாய்ஸ்லேயே மிரட்டி எடுத்துருக்கும் அந்த கேரக்டர். அந்த ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்களுமே. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாரும் என்னென்ன பண்ணணுமோ அவங்கவுங்க கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ளாட்டு தாங்க. இந்த படத்துடைய மொத்த கதைக்கிழமை ஒரு 2-3 சீனுக்கு தான் வெளியே வந்திருப்பாங்களே தவிர மற்றபடி ஒரே ஒரு ஃப்ளாட்டு ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் போட்ட செட்டு தான். அதுக்குள்ளேயே தான் புகுந்து விளையாண்டுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் ஒரு லொக்கேஷனுக்குள்ளேயே படமாக்கப்பட்டால் கூட அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு படம் இது. டெக்னிக்கலி எல்லா டீமும் என்னென்ன பண்ணணுமோ அவங்கவுங்க சைடில் இருந்து நீட்டாக ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக இன்டிமேட்டான ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபேமிலியோட கன்ஃபார்மாக ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம ரேஷன் கார்டு சம்பவம் அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஃபேமிலியோட வாய்ப்பு இல்லை. இந்த படம் என்கிட்ட கேட்டால் அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க கொடுத்த ரேட்டிங்லாம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, டெஃபினட்டாக அதுக்கு மேலேயே பேசப்பட வேண்டிய பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு படம் இது. செம்மையான ஒரு படம் இது. ஏன்னா அந்த காலில் அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு. பட் இந்த படம் அந்தளவுக்கு பேசப்படலை. இந்த படம் நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அண்டர் ரேட்டட் பட் ஹைலி ரெக்கமெண்டட் படம். நிச்சயமாக பாருங்கள், உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் சின்ன படம் தான். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பார்த்து முடிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.